இந்த நாளிலும் கூட நாம் ஞான போதனம் இந்த தலைப்பில் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். முதல்ல போஜனம், இது ஒரு வடமொழி எழுத்து வார்த்தை சொல்லலாம். இதுக்கு இணையான தமிழ் வார்த்தை உணவு. ஞான போஜனம் என்றால் ஞானத்தின் உணவு. இந்த ஞானத்தின் உணவு இது நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது என்றால் வேதத்தை வாசிப்பது மூலமும் அதை பற்றி படிப்பது மூலமும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஞான போஜனத்துக்கும் போஜனம் வெறும் போஜனத்துக்கும் என்ன வித்தியாசங்கள் என்று பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் அந்தையை ஒழுக்குவிக்கும். போஜன பிரியன் தரித்திரன் ஆவர் அப்படின்ட்டு நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. ஆனால் ஞான போஜனம் போஜன பிரியர், ஞான போஜன பிரியர் பரிசுத்தவான் ஆவார். இது ரெண்டுத்துக்கும் இது ஒரு வித்தியாசம். அடுத்து நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. நம்ம ஞான போஜன பிரியரா இருந்தா நம்ம தொண்டையில கத்தியெல்லாம் வைக்க வேண்டாம். அதை நல்லா நம்ம உருவாக்கி அதை இந்த ஞான போஜனத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த ஞான போஜனோட பயன் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ போன வருஷம் நம்ம இப்போ ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருப்பான். இந்த ஞான போஜனம் அந்த பையன் இருக்கிறதுனால அடுத்த வருஷம் இந்த பையன் ரொம்ப இருக்கிறதே சாஃப்டா மாறிட்டான். இதுதான் இந்த போஜனத்தோட பயன். அடுத்தது ஞானம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரசங்கி 7:12 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. ஞானம் கேடகம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக ஞானம் யாருக்கிட்ட இருக்கும்னு பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும், மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். புத்திமானோட இதயத்துல ஞானம் தங்கும் அப்படின்னு நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்லியிருக்காரு. ஞானம் இப்ப எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கடவுளுக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம். அடுத்து சங்கீதம் 111:10ஆம் வசனம். கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். இந்த 2 வசனத்திலையும் கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஞானம் யாரை பலவானாக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 19 வசனம். நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும் அப்படின்னு நமக்கு பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஞானம் யாருக்கு முன்பாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும், மூடருடைய கண்களோ பூமியின் கடையாந்தரங்களில் செல்லும். இங்க சாலமோன் திருப்பி சொல்லியிருக்காரு, ஞானம் புத்திமான் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞானம் யாருக்கிட்ட தங்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 14:33. புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும். ஞானம் புத்திமானோட இதயத்தில் தங்கும். ஞானம் சில பேருக்கு எட்டாத வேகமா இருக்கும். அது யாருக்குன்னு பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்களுக்கு ஞானம் எட்டாத உயரமா இருக்கும். ஊரடங்கு ஞானம் எட்டாத உயரமா இருக்கும் அப்படின்ட்டு சாலமோன் சொல்றாரு. கடவுள் தமிழ் இந்த வார்த்தைகளை ரசிப்பார்கள்.